Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 7th standard term 2 max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.1ல உள்ள objective type questions பார்க்கலாம். அதுல 16th sum பாருங்க. The angles of a triangle are in the ratio 2:3:4 னு கொடுத்திருக்காங்க. Then the angles are அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ angles வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ரேஷியோல கொடுத்திருக்காங்க. சோ அத நம்ம ரேஷியோல கொடுத்திருந்தா நம்ம அதை எப்படி எடுப்போம்? ரேஷியோல கொடுத்திருந்தா இத 2x 3x 4x ன்னு எடுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப அதை எப்படி எழுதலாம் பாருங்க. The angles are இதுக்கு வந்து நம்ம சம் போல செய்யலாம் இல்லனா நீங்க ஒன் வேர்டாவே ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ அதுக்கு நான் என்ன எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட்னா the angles are let the angles are நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2x, 3x, 4x ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ let the angles are 2x, 3x, நம்ம ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம கூடல 2x, 3x, 4x நம்ம எடுக்கணும். ஓகேவா? சோ எடுத்தோம்னா இப்போ நமக்கு 3 angles கிடைச்சிருச்சா? சோ இப்போ ட்ரையாங்கிளோட இது சம் ஆஃப் அதாவது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? 2x plus 3x plus 4x equal to எவ்வளவு 180 டிகிரி. அதாவது by angle sum property by angle sum property. ஓகேவா? சோ இப்போ x அவ்வளவுதையும் ஆட் பண்ணுங்க. 2 plus 3 5 5 plus 4 9x equal to எவ்வளவு 180 டிகிரி. ஓகேவா? சோ அப்ப x வந்து என்ன வரும் பாருங்க 180 டிகிரி divided by 9 cancel பண்ணுங்க. 1 9 is 9 2 9s are 18 0 x ஓட வேல்யூ என்ன அப்போ நமக்கு 20 டிகிரி வருதா? x வந்து 20 டிகிரினா நமக்கு வந்து எதெல்லாம் கண்டுபிடிக்க என்ன ஆங்கிள்ல நம்ம எடுத்துறோம் 2x 3x 4x. சோ இப்போ 2x பாருங்க 2 into 20 டிகிரி equal to 2 2s are 4 40 டிகிரி. அடுத்தது 3x equal to 3 into 20 டிகிரி equal to 60 டிகிரி. அடுத்தது 4x equal to 4 into 20 degree equal to 84 2s are 8 தானே 80 degree. So அப்ப the angles are இதெல்லாம் வரும் பாருங்க 40 degree, 60 degree, 80 degree. So இந்த 3 angle தான் நமக்கு வரும் ஆன்சர். ஓகேவா? So இது வந்து நமக்கு புக்ல இருக்கான்னு பார்க்கலாமா? சோ நான் இருக்கு இதான் வந்து நமக்கு ஆன்சர். அதாவது 40 60 80 இதனை நம்ம கண்டுபிடிச்சோம். இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்து 17th சம் பாருங்க. One of the angles of a triangle is 65 degree கொடுத்திருக்காங்க. If the difference of the other two angle is 45 degree then the other angles are ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 65 டிகிரி நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு என்ன difference of the other two angles 45 டிகிரியா. ஓகேவா? ரெண்டு ஆங்கிளோட டிஃபரன்ஸ் வந்து 45 டிகிரி அப்படின்னா அந்த டூ ஆங்கிள்ஸ் வந்து எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க நான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதியிருக்கேன். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது என்ன கொடுத்திருக்காங்க the difference of the other two angles வந்து 45 டிகிரின்னு கொடுத்திருக்காங்களா? சோ அப்ப இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸை பாருங்க 85ல இருந்து 40 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 8ல 4 போச்சுன்னா 45 டிகிரி வருது. ஓகேவா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 45 டிகிரி வருது. ஆனா நமக்கு என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு 380 இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நமக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்காங்கல்ல 65 டிகிரி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்க 65 85 40 இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வரணும். 180 டிகிரி வந்துச்சுன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஆட் பண்ணும்போது 5 plus 5 10 வருதா? மீதி 1. இப்போ 6 plus 8 என்ன வரும் 14 14 plus 4 வந்து 14 plus 4 வந்து 18 இங்க வந்து 1 இருக்கு. சோ அப்போ 19 190 வந்துருது. சோ ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. ஓகேவா? சோ அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து 70 டிகிரி 25 டிகிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு பார்க்கும்போது என்ன வருது 70ல இருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 10ல 5 போச்சுன்னா 5 இங்க 6 இருக்குமா 6ல 2 போச்சுன்னா 4 தான். சோ எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து 45 தான் வருது. ஆனா ஆட் பண்ணும்போது தான் நமக்கு வராது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்னது நமக்கு 65 தானே. இப்போ இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்க 70 25.
ஓகேவா 3 ஆங்கிள் நமக்கு ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். அப்போ 5 plus 5 10 மீதி 1. இப்போ இந்த 1 இது கூட ஆட் பண்ணுங்க 7 7 plus 7 14 14 plus 2 16 160 தான் வருது. ஸோ நமக்கு 180 not equal to 180. இதுவும் அதே தான். இது வந்து not equal to 180. ஸோ அப்போ இதுவும் வந்து நமக்கு வராது. அடுத்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் 80 டிகிரி 35 டிகிரி. ஸோ 80 டிகிரி 35 டிகிரி எதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 80 35 டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 10ல 5 போச்சுன்னா 5, இங்க 7 இருக்கா 7ல 3 போச்சுன்னா 4. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 45. ஆட் பண்ணலாமா 65 80 35. ஸோ ஆட் பண்ணும்போது 5 plus 5 10 மீதி 1 6 plus 8 என்ன வரும் 14 14 plus 3 17 17 plus 1 80. ஸோ இது ஈக்குவல் டு 180க்கு வருது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் ஒர்க்கை செக் பண்ணிட்டு வரலாமா. ஃபோர்த் ஆப்ஷன் என்னது 80 டிகிரி 135 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட டிஃபரன்ஸையும் பார்த்துடலாமா. 135ல இருந்து 80 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 5ல 0 போச்சுன்னா 5 13ல 8 போச்சுன்னா என்ன வரும் பாருங்க 5 வருது 55 வருது. ஸோ இதுக்கு நமக்கு டிஃபரன்ஸே தப்பா வந்துருது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. ஓகேவா. ஸோ ஆட் பண்ணும்போதே பாருங்க 135 இங்க 80 இந்த ரெண்டையுமே நீங்க ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய வருது பாருங்க. 8 plus 3 வந்து எவ்வளவு 10 11 வருது 215 வந்துருது. இந்த ரெண்டு ஆங்கிளையுமே ஆட் பண்ணும்போதே நமக்கு இவ்வளவு வருதுன்னா அப்போ இந்த ஆப்ஷனே வராது. நமக்கு அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இது மட்டும்தான். ஓகேவா. ஸோ அப்போ இல்லை கரெக்ட் ஆன்சர் எது வரும் 80 டிகிரி 35 டிகிரி இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்து தேர்ட் சம் பாருங்க. 18th sum in the given figure AB is parallel to CD then the value of B is ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா. AB வந்து CD க்கு parallel ன்னு சொல்றாங்க. AB வந்து CD க்கு parallel அப்படின்னா then the value of B ன்னு கேக்குறாங்க. B யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா. சோ இப்போ இதுல பாருங்க அதாவது ஏபினா இதுதானே இந்த AB எதுக்கு parallel CD க்கு parallel. இது வந்து ஒரு parallelogram. சோ இதுவும் parallel. ஓகேவா. சோ இப்போ இதுவும் parallelனா இதுல AD வந்து என்னது ஒரு transversal. ஓகேவா. ABயும் CDயும் parallelனா AD வந்து என்னது இதுல வந்து ஒரு transversal. சோ அப்போ இது transversalனா அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் வந்து நமக்கு ஈக்குவல். ஓகேவா. சோ அப்ப நம்ம அந்த ஃப்ரம் த ஃபிகர்ல இருந்து ஆன்சர் எடுத்து எழுதலாமா. அதாவது ஃப்ரம் தி ஃபிகர் ஃப்ரம் தி ஃபிகர்ல என்ன கொடுத்திருக்காங்க AB parallel to CD ன்னு கொடுத்திருக்காங்க. தென் அண்ட் வந்து என்ன அதை வந்து அப்படியே டிரா பண்ணலாமா. ஸோ இப்போ AB இது AB இது வந்து CD இது AB இது வந்து என்னது CD இது C இது வந்து D. ஸோ ரெண்டுமே நமக்கு என்னது parallel. ஓகேவா. சோ இதுல AD வந்து ஒரு transversal. சோ இது ரெண்டு parallel லைன்ல இப்போ AD வந்து நமக்கு என்னவா இருக்கு ஒரு transversalா இருக்கு. சோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க B ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆங்கிள் நமக்கு B கொடுத்திருக்காங்க. இந்த ஆங்கிள் நமக்கு A ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ அப்போ டிரான்ஸ்வர்ஷல்ல வந்து இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு என்னதான் ஈக்குவல். ஓகேவா. சோ AB அண்ட் CD parallel-ஆ இருந்துச்சுன்னா ஆங்கிள் A is equal to angle அதாவது A is equal to angle B ஆயிரும். ஓகேவா. சோ angle A is equal to angle B. அப்ப ஏதாவது ஒரு ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ மீதி உள்ளதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. BD and AC ஜாயின் பண்ணி விட்டுலாமா. AC வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா. சோ அடுத்தது ஆங்கிள் B எவ்வளவு கொடுத்திருக்காங்க 64 கொடுத்திருக்காங்க. இது 64 கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து 48 கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வந்து எவ்வளவு 48 டிகிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஆங்கிள் C வந்து
40 டிகிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுங்க. ட்ரையாங்கிள் ஏபிடி நான் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியில் 3 ஆங்கிள் இருக்கா? ஸோ இதுக்கு மட்டும் தான் நமக்கு தெரியாது. இது 64, இது 48, இது தெரியும். அப்போ 64 டிகிரி பிளஸ் 48 டிகிரி பிளஸ் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 180 டிகிரியா? ஓகேவா? ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 64 48 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8 பிளஸ் 4 என்ன வரும்? 12 மீதி 1. 6 பிளஸ் 4 10, 10 பிளஸ் 1 11. 112 டிகிரி பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 112 டிகிரி. ஓகேவா? 180ல இருந்து 112 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ 10ல 2 போச்சுன்னா 8, இங்க 7 இருக்கா? 7ல 1 போச்சுன்னா 6, 1ல 1 போச்சுன்னா 0. அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 68 டிகிரி. ஓகேவா? ஏயோட வேல்யூ 68 டிகிரினா அப்ப பியோட வேல்யூ நம்ம a ஈக்குவல் டு b ன்னு நம்ம எழுதிட்டு வந்தானே. ஓகேவா? அப்ப a ஈக்குவல் டு 68 டிகிரினா பியும் வந்து நமக்கு 68 டிகிரி தான். a இஸ் ஈக்குவல் டு b இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 68 டிகிரி. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு 68 இருக்கா பாருங்க, இருக்கு. ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த அடுத்தது 19th சம் பாருங்க. in the given figure which of the following statement is true ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த given figureல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு true அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, x plus y plus z equal to 180 டிகிரியா. எக்ஸ்னா எங்க இருக்கு? எக்ஸ் ஒய் z இந்த மூணுமே என்னது? ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட் வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதாவது நம்ம படிச்சிருக்கோம் சம் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் தி 3 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 360 டிகிரின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி 3 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வராது. ஓகேவா? ஸோ அடுத்தது x plus y plus z equal to a plus b plus c கொடுத்துருக்காங்க. அது வருமா? இப்போ x plus y plus z equal to a plus b வராது. ஏன்னா x plus y plus z வந்து x plus y plus z வந்து 360. அதே போல a plus b plus c, a plus b plus c வந்து எவ்வளவு? 180 டிகிரி. ஸோ அதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான் வருது. x plus y plus z எவ்வளவு நமக்கு? 360. a plus b plus c வந்து 180 டிகிரி தான் வருது. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்போ இதுவும் வராது. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, x plus y plus z வந்து எவ்வளவு நமக்கு? 180யா? இல்லை சாரி, 180 வராதே, நமக்கு 360 வரும். ஸோ x plus y plus z வந்து நமக்கு 360 டிகிரி. ஓகேவா? ஈக்குவல் டு a plus b plus c எவ்வளவு நமக்கு? 2 into a plus b plus c ட்ரையாங்கிள் எவ்வளவு? 180 டிகிரி. ஸோ அப்போ 360 டிகிரி ஈக்குவல் டு 2 into 180 என்ன வரும்? 200, 8 2s are 16, மீதி 1 1 2 is 2, 360 ஈக்குவல் டு 360 வருதா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் வரும். இதே வேணா நம்மளாம் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ x plus y plus z வந்து எவ்வளவு? x plus y plus z வந்து 360 டிகிரி ஈக்குவல் டு 3 into a plus b plus c எவ்வளவு? 180 வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 0 8 3s are 24, மீதி 2, 3 plus 5 not equal to வந்துருது 540 வந்துருது. ஸோ அப்போ இது நாட் ஈக்குவல் டு 540. அப்போ கரெக்டான ஆன்சர் எது? இதுதான் வரும் நமக்கு. தேர்ட் சம் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 20th சம் பாருங்க. an exterior angle of a triangle is 70 degree and two interior opposite angles are வந்து equal, then measure of each of these angle will be அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது exterior angle வந்து 70 டிகிரி கொடுத்திருக்காங்க. two interior opposite angles are வந்து equalன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு ஆங்கிளுமே வந்து ஈக்குவலா இருக்குமா. then measure of each of these angle will be, அப்போ அந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் exterior angle is equal to sum of the two interior opposite angle. ஓகேவா?
அப்ப 70 டிகிரி இஸ் ஈக்குவல் டு தான் 70 டிகிரின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? 70 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்திருக்க இதுல இருந்து 70 டிகிரி ஈக்குவல் டு 70 டிகிரி நமக்கு தெரியும். அவங்க கொடுத்திருக்க இதுல இருந்தே பாருங்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? சோ அப்போ 70 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரினா இதுல வந்து நமக்கு ரெண்டு இதை எழுதணும். சம் ஆஃப் தி டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இல்ல. சோ அப்போ இதை வந்து எப்படி நம்ம எடுக்கலாம்? 35 பிளஸ் 35 எழுதலாமா? சோ அப்போ இது வந்து வருதா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? சோ அப்போ ஒரு ஆங்கிள் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தென் மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் ஆங்கிள் வில் பி மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள் அப்போ என்ன இருக்கு? 35 and 35. சோ அப்போ ஒரு ஆங்கிள் எவ்வளவு தான் வருது நமக்கு? 35 ன்னு வருது. ஓகேவா? சோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது நமக்கு? 35 டிகிரி. ஓகேவா? இனி அடுத்தது அந்த क्वेश्चन பாருங்க. இன் 21 பாருங்க. இன் a triangle ABC AB equal to AC ABயும் ACயும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா the value of x x ஓட வேல்யூ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ AB and AC வந்து நமக்கு ஈக்குவல்னா சோ இது வந்து என்னது? அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சோ அதாவது ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவல்னா அந்த ஆப்போசிட் அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல அதாவது இந்த சைடு வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இப்ப இந்த சைடோட ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் அதே போல இதோட இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இது வந்து நமக்கு எக்ஸ்னா இது வந்து என்னவா இருக்கும்? ஒய்யா இருக்கும். இது வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? சோ இது ஒய் இதுவும் ஒய் ரெண்டு ஆங்கிளுமே என்னவா இருக்கும்? ஒய். இங்க ஆல்ரெடி நம்ம எக்ஸ் கொடுத்தனால நான் இதை வந்து ஒய்ன்னு கொடுத்துக்கிறேன். சோ அப்ப இதுவும் நமக்கு சேமா இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப பாருங்க இந்த ஆங்கிள் நமக்கு 80 டிகிரி கொடுத்திருக்காங்களா? இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவல் தான், ஒரே ஆங்கிள் தான் இருக்கும். சோ அப்ப நம்ம இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? சோ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி நம்ம அதை ஆட் பண்ணி பார்க்கலாமா? சோ அது இப்ப பாருங்க நான் இதுல ஃபிகர் வரைஞ்சுக்கிறேன். இது A இது B இது வந்து நமக்கு சி. ஓகேவா? சோ இந்த ஆங்கிள் தான் நமக்கு எக்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு 80 டிகிரி கொடுத்திருக்காங்க. ஏபியும் சிடியும் நமக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ ஏபியும் ஏசியும் வந்து நமக்கு ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க இந்த ஏதாவது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அதாவது ரெண்டு சைடும் வந்து இது ஈக்குவல்னா இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ அதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப இதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள் போது இது. ஓகேவா? இதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள் போது இது. சோ இது வந்து நமக்கு இங்க எக்ஸ்ன்னு எடுத்தனாலே இது நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு ஈக்குவல் தான். ஓகேவா? சோ இப்போ நமக்கு ஒரு ஆங்கிள் எவ்வளவு 80 டிகிரி நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு ஆங்கிளும் நமக்கு ஒய்ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ நமக்கு ட்ரையாங்கிள்ல தெரியும் மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரின்னு தெரியும். அப்போ 80 டிகிரி பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 80 டிகிரி பிளஸ் ஒய் என்ன வரும்? 2y இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வருமா? அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 80 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 80 டிகிரியா? அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 180ல இருந்து 80 போச்சுன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் 100 டிகிரி தான். அப்போ y வந்து என்ன வருது? 100 டிகிரி டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2 5 2s are 10 0. y யோட வேல்யூ இப்போ எவ்வளவு வருது? எனக்கு 50 டிகிரி வருது. ஓகேவா? சோ y யோட வேல்யூ எனக்கு 50 டிகிரி வருது. இப்போ y இது வந்து 50 டிகிரி இதுவும் எனக்கு 50 டிகிரி தான். ஓகேவா? சோ இப்போ நமக்கு x கண்டுபிடிக்கணும்னா நமக்கு x is equal to அதாவது exterior angle is equal to sum of the two opposite interior angle. இதனுடைய opposite interior angle னா 80 plus 50 தானே? 80 plus 50 இந்த 80யும் 50 தானே வரும். அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்ப எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அதாவது x equal to sum of the interior opposite interior angle. அப்ப 80 plus 50 அப்ப equal to add பண்ணும்போது என்ன வரும் பாருங்க? 80 டிகிரி plus 50 டிகிரி என்ன வந்துரும்? 8 plus 5 13.
0 130 டிகிரி எக்ஸோட வேல்யூ என்ன வருது 130 டிகிரி ஓகேவா சோ நமக்கு இதான் வந்து ஆன்சர் ஈக்குவலா நமக்கு கொடுத்திருக்கிறத வச்சு நமக்கு ஈஸியாவே ஆன்சர் எழுதிடலாம் ஓகேவா சோ நமக்கு அதுல ஆன்சர்ல கொடுத்திருக்காங்களா பாருங்க 130 டிகிரி கொடுத்திருக்காங்க அப்ப இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா so in 22th sum பார்க்கலாமா if an exterior angle of a triangle is 115 degree and one of the interior opposite angle is 35 degree கொடுத்திருக்காங்க then the other two angles of the triangle are அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது exterior angle கொடுத்துட்டாங்க 115 degree நமக்கு கொடுத்திருக்காங்க one of the interior opposite angle வந்து அதுவும் கொடுத்திருக்காங்க 35 degree ன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ அடுத்தது மீதி உள்ள ரெண்டு ஆங்கிளையும் நமக்கு கேட்டிருக்காங்க சோ நம்ம அத ஃபிகர் வரைஞ்சு பார்க்கலாமா அது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இப்படி கொடுக்கறாங்க ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்களா இது வந்து நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இதுல எவ்வளவு கொடுத்திருக்காங்க 115 டிகிரி வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க சோ ஒன் ஆஃப் தி இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் தான் வரும் அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு கொடுத்திருக்காங்க எவ்வளவு 35 டிகிரி கொடுத்திருக்காங்க then the other two angles of the triangle are அதாவது இந்த ஆங்கிளும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம் பாருங்க அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது 115 டிகிரி இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் சோ அப்ப இத வந்து நமக்கு தெரியாது அப்ப இத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் x ன்னு எடுத்துக்கலாமா அப்போ 35 டிகிரி பிளஸ் x இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் சம் ஆஃப் தி டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் நான் எடுத்திருக்கிறேன் சோ அப்ப இதுல இருந்து x என்ன வரும் பாருங்க 35 டிகிரி இங்க கொண்டு வாங்க 115 டிகிரி மைனஸ் 35 டிகிரி இஸ் ஈக்குவல் டு x வருதா சோ 115 ல இருந்து 35 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 115 ல இருந்து 35 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 ல 5 போச்சுனா 0 11 ல 3 போச்சுனா 8 சோ 80 டிகிரியா சோ அப்போ 80 டிகிரி ஒரு ஆங்கிள் வந்து 80 டிகிரி வருது சோ x வந்து எவ்வளவு 80 டிகிரி வருது நமக்கு ஓகேவா ஒரு ஆங்கிள் 80 டிகிரியா சோ இப்போ இது வந்து நமக்கு 80 டிகிரி கிடைச்சிருச்சு அப்போ இனி இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் y ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தானே அதாவது இத வந்து லீனியர் பேரை யூஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்கலாம் அதாவது இது வந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் சோ அதுல இவ்வளவு 115 கொடுத்திருக்காங்க சோ இது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே எப்படி y plus 115 degree is equal to 180 degree so என்னது ரீசன் என்னது இது வந்து ஒரு லீனியர் பேர் ஓகேவா சோ அப்போ y is equal to 180 degree plus 115 இங்க வரும்போது minus 115 degree வரும் equal to 180 ல 115 போச்சுனா மீதி என்ன வரும் இங்க 10 ல 5 போச்சுனா 5 இங்க 7 இருக்கும் 7 ல 1 போச்சுனா 6 1 ல 1 போச்சுனா 0 65 டிகிரி y வந்து சோ இப்போ y வந்து நமக்கு 65 டிகிரி வருதா சோ நமக்கு ரெண்டு ஆங்கிள் ஒரு ஆங்கிள் 80 டிகிரி ஒரு ஆங்கிள் 65 டிகிரி இந்த ரெண்டு ஆங்கிள் நமக்கு புக்ல எங்க இருக்கு பாருங்க நாக்கு 65, 80 இதானே நமக்கு வந்த ஆன்சர் சோ இதான் ஓகேவா இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க ஓகேவா Thank you